வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில மார்ச் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். கண்மணிய வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? இதனால நம்ம கண்மணி அவங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாம ரோட்ல உட்காந்துருக்காங்க. நம்ம மாறன் வந்துட்டு வீரா கிட்ட, இங்க பாரு வீரா, நான் போயிட்டு உங்க அக்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, உனக்கு எந்த அளவுக்கு வீட்டுல உள்ளவங்க மேல பாசம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் பொறுப்பு இருக்கு, கடமையும் இருக்கு, நானும் வரேன். அப்ப மாறன் சொல்றாரு, நீ எல்லாம் வர வேணாம், ஏற்கனவே அத்தை பத்திரகாளி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ வந்து என்ன வச்சுக்கேன், அத்தை செம்ம கோவம் ஆகிரும், அதனால நீ வர வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை வீட்லயே இருக்க சொல்லிட்டு மாறன் கண்மணியை கூப்பிடுறதுக்காக போறாரு. கண்மணிய எங்க பார்த்தாலும் தேடும் பொழுது கண்மணி ரோட்ல உட்கார்ந்து மாறன் பாக்குறாரு. பார்த்துட்டு மாறனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ச்சே, பாவம் கண்மணி அண்ணி அப்படின்ட்டு போயிட்டு நேரா பைக்கை நிப்பாட்டிட்டு நேரா கண்மணி கிட்ட போறாங்க. கண்மணி மாறனை பார்த்துட்டு கோவமா முறைக்கிறாங்க. மாறன் நேரா கண்மணிய பார்த்துட்டு, வாங்க நீ வீட்டுக்கு போகலாம். அப்ப கண்மணி கேக்குறாங்க, வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அப்ப மாறன் சொல்றாரு, என்ன கண்மணி நீ இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க அந்த வீட்டோட மருமக. நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துருந்தா எல்லாரும் ராமச்சந்திர அப்பாவை தான் பேசுவாங்க. அவரு வீட்டை விட்டு மருமகளை விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு. நீங்க வாங்க நீ வீட்டுக்கு போவோம். அதுக்கு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அத்தை உன் மேல உள்ள பாசத்துலதான் என்னைய வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க. மத்தபடி ராகவனை பத்தியோ என்ன பத்தியோ அவங்களுக்கு கவலையே இல்ல. அப்ப மாற சொல்றாரு, இங்க பாருங்க நீ, அத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு கோவப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அது இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணும். அதனாலதான் அதை அப்படி பேசிட்டு, அண்ணி நீங்க வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீ இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு கோவப்படாம வீட்டுக்கு வாங்க. நீ இந்த மாதிரி ரோட்ல உட்கார்ந்து எல்லாரும் ரொம்ப மோசமா நினைப்பாங்க. அப்ப கண்மணி நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு, நீ கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் இங்கதான் இருப்பேன். தேவையில்லாம டென்ஷன் கலப்பாம இந்த இடத்த விட்டு போயிரு. நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அதுக்கு மாற சொல்றாரு, இங்க பாருங்க நீ, வீட்டுல யாரு என்ன சொல்றேன் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி ஒருத்தரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், வாங்க நீ அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா நம்ம கண்மணி கேக்குறாங்க, வீராவும் சொல்லிருப்பாளே நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ற? மாற சொல்றாரு, இங்க பாருங்க நீ, ஒருவேளை ஏன் அண்ணனுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆகிருந்துச்சு அப்படின்னா நானும் இதே மாதிரிதான் கோவப்பட்டிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு எந்த தப்புமே தெரியல. நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். அப்பாவும் அத்தையும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க அந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா அது எல்லாருக்கும் தான் ரொம்ப அவமானம். உங்க அம்மா உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. நீங்க வாங்க. இது கேட்டதோட நம்ம கண்மணி நினைக்கிறாங்க, இவன் சொல்றதும் ஒரு பக்கம் நியாயம், அதோட ஒரு பக்கம் என்னன்னா, நான் என்னைக்குமே இவன் என் அண்ணனை கொன்னதையும் ராஜேஷ கொன்னதையும் மறக்கவே மாட்டேன். நான் என்னைக்கும் என்னை மன்னிக்கவும் மாட்டேன். இப்போதைக்கு இவன் சொல்றதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம், அதான் நல்லது. மத்தபடி நமக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வீராவும் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்புன்னா அது இந்த மாறன் மட்டும்தான். இவனை பயன்படுத்தி தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு நம்ம கண்மணி நினைக்கிறாங்க. அப்ப மாற நேரா நம்ம கண்மணிய பார்த்து, அண்ணி என்ன நீ இன்னும் யோசிக்கிறீங்க? நீங்க பாருங்க, நீங்க வாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டா, யாரு என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க நீ. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி வந்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இத பார்த்ததோடமா கண்மணி சொன்னது கேட்டுட்டு மாற சொல்றாரு, சரி வாங்க நீ, உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு பைக்ல கூட்டிட்டு போறாங்க. நேரா பைக்ல வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட கண்மணி நிக்கிறாங்க. அப்ப மாறன் நேரா கண்மணிய பார்த்து, அண்ணி வாங்க போகலாம். அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்ல நான் வரல. மாற சொல்றாரு, இங்க பாருங்க நீ, நீங்க வாங்க. யாரு என்ன சொல்றா அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். அப்படி யாரு என்ன சொல்லிட போறா உங்கள? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கண்மணிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப கண்மணி வீட்டுக்குள்ள வரத நம்ம வள்ளி பாக்குறாங்க. பார்த்ததோட, ஏய் நில்லு, எங்க வர அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வீட்டுல சத்தம் கேட்கறத பார்த்துட்டு ராமச்சந்திரன், நம்ம வீரா எல்லாரும் வராங்க. அப்ப
நம்ம கண்மணி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து நின்னதோட வள்ளி கேக்குறாங்க, இவளை யாருடா வீட்டுக்குள்ள விட்டது? நான் என்ன சொன்னேன்? இவளை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை வீட்டுக்குள்ள விடுவீங்க? மாற சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவங்க இந்த வீட்டோட மருமக. இவங்கள இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லவே கூடாது. அப்ப வள்ளி வந்துட்டு கோவமாகி கண்மணியை பிடிச்சி இழுத்து வெளில கொண்டு போய் வீசுறதுக்கு போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம மாறன் வந்து வள்ளிய தள்ளிவிட வள்ளி ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப கண்மணி இதை பார்த்ததோட மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாறன் நேரா வள்ளிய பார்த்து, அத்தை என்னது இப்படி நடந்துக்கிற? இங்க பாரு, என்னதான் கண்மணி அண்ணி பண்ணது தப்பா இருந்தாலும் நீ யோசனை பண்ணி பாரு. இப்போ உன் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நீ சும்மா விடுவியா? உன் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிருக்க மாட்ட. அததான் இவங்க பண்ணாங்க. இவங்க பண்ணத்துல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்படுறீங்க. கண்மணி வந்துட்டு இந்த வீட்டோட மருமக. அவங்க இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. அவங்க இந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா என்னண்ணா இவன் இப்படி பேசுறான், நீ பாத்துக்கிட்டு நிக்கிற? மறுபடியும் இவ வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்கள பழிவாங்கணும் இவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பழிவாங்கறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாளே. அப்ப நீ என்னென்ன பண்ண போற? வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க போறியா? இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அத்தனை பேரை பழிவாங்கணும் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனைய பண்ணிருக்கா. ஆனா எதுவுமே தெரியாம நம்ம இருந்திருக்கோம். நாளை பின்ன இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைய கொண்டுட்டு வருவா. அப்பயும் நம்ம இதே மாதிரிதான் யாரு பண்ணதுன்னு தெரியாம அமைதியா இருப்போமா? இனிமே வீட்டுக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் இவதான் பண்ணிருப்பா அப்படின்னு தோணும்ல. அண்ணா இதுக்கு மேலயும் இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது கிடையாது. இவளை போக சொல்லு அப்படின்னு சொன்னதோட மாறன் நேரா வள்ளிய பார்த்து, அத்தை நீ இந்த வீட்டுல ஒரு தங்கச்சி தான். அப்பா தான் சொல்லணும். இங்க பாருங்கப்பா, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு கண்மணி என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த வீட்டுல உள்ள ராமச்சந்திரன் மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கம்மா. இங்க பாருங்கப்பா, நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். அண்ணி வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு இப்படி ஆகிட்டு அதனாலதான் அவங்க கோவத்துல இப்படி பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணத்துல எந்த வித தப்பும் இல்ல, நியாயம் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம மாறன் நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அப்பா நீங்க தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி பொறுமையாயிரு, இதுல ராகவனோட லைஃபும் அடங்கியிருக்கு. அதனால நம்ம ராகவனுக்காகவும் யோசிக்கணும். அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன்னா அதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டு ஒரு குடும்பத்தையே நாசமாக்கணும்னு நினைக்கிறவள வீட்டுக்குள்ள விட போறியா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு வள்ளி, நான் அப்படி சொல்லல. நான் ராகவனோட லைஃப்காக தான் சொல்றேன். கண்டிப்பா கண்மணி மறுபடியும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மாறன் நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாருங்க, இது மாதிரி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இன்னும் உங்க மனசுல கோவம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்க காலில் வேணுனாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாறன் கண்மணியோட காலில் விழ போறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல நம்ம வள்ளி நேரா மாறனை பார்த்து, டேய் நீ பண்றது ரொம்ப தப்பு, இப்ப எப்பேற்பட்ட தப்பு பண்ற அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம மாறன் சொல்றாரு, அத்தை இந்த பிரச்சனையை இதோட விடு, இவங்க மறுபடி கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, இப்படியே நம்பி நீ என்ன கதி ஆக போறன்னு பாரு. இந்த குடும்பம் அழியறதுக்கு நீ ஒரு காரணம் ஆகிட்ட மாறா. இந்த பிசாச மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வள்ளி வந்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. வள்ளி போனதோட நம்ம கண்மணி வந்துட்டு நின்னுகிட்டு இருக்க ராமச்சந்திரன் எல்லாருமே அவங்கவங்க இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல விஜி, அந்த பொண்ணு நேரா கண்மணியை பார்த்து திமுற சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதை பார்த்ததோட கண்மணிக்கு செம ஷாக்கு. இவன் என்னடா இது நம்மள இப்படி பார்த்து முறைச்சிட்டு போறாளே, இவ பார்வையே சரியில்லை, இவ உண்மையாவே தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாளா இல்ல தெரியாம பண்ணிருப்பாளா அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு நம்ம கண்மணிக்கு. அதே நேரத்துல வீரா இங்கேருந்து நேரா கண்மணிய பார்த்து, இங்க பாரு, இதுக்குதான் நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா? இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு எத்தனை தடவை உன்கிட்ட நான் வார்ன் பண்ணேன். ஆனா நீ பாட்டுக்கும் கேட்காம நான் இதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியல்ல, கடைசியில பாத்தியா என்ன நடந்துச்சு அப்படின்னு? யாருமே வந்துட்டு மன்னிக்க முடியாத அளவுக்கு போயிட்டேன். இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் அவ்வளவு ட்ரை பண்ணேன். கடைசியில ராமச்சந்திரன் மாமாவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவரு என்னை விட உன்னை தாண்டி ரொம்ப நம்பினாரு. ஆனா கடைசியில நீ அவரை வந்துட்டு இந்த நிலைமைக்கு தள்ளிட்டியல்ல. அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும் தெரியுமா? உன்னை ரொம்ப ஒரு மகளா நினைச்சாரு. ஆனா கடைசியில அதுக்கு நீ தகுதி இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்ட. இங்க பாரு கண்மணி,
இதுக்கு மேலயும் கண்டிப்பா மாமா உன்னை மன்னிப்பாரு அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டாரு. இது கேட்டதோட நம்ம கண்மணி நேரா வீராவை பார்த்து போதும் நிறுத்து. அப்ப வீரா சொல்றாங்க, ஏண்டி இன்னுமே நீ திருந்துற மாதிரி தெரியல, இல்ல நீ என்னதான் பண்ண போற? அப்ப கண்மணி சொல்றாங்க, போது நிறுத்து, உன்னோட இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, மாறன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான், ஆனா இவ என்ன இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க வீரா. வீரா நேரா மாறனை போய் பாக்குறாங்க. மாற நேரா வீராவை பார்த்து, என்னடி என்னடி ஆச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்த, ஆனா அவ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா பாத்தியா? அப்ப மாறன் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த, ஆனா இன்னும் அவ என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காளே தவிர்த்து அவ இன்னும் மாறுற மாதிரியே இல்ல. இது கேட்டதோட நம்ம மாற சொல்றாரு, இங்க பாரு, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடு. ஏண்டி ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவங்கள மொத்தமாவே அப்படி ஒதுக்கி வச்சிருவீங்களா? எதுக்காக இப்படி பண்றீங்க? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, கண்மணி வந்துட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கறது உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. அப்ப மாற சொல்றாரு, அவங்க பண்ணதுல எனக்கு ஒரு தப்பும் தெரியலடி. இங்க பாரு, ஒருவேளை ஏன் அண்ணனும் இது மாதிரி ஏதாவது ஆகியிருந்தா கண்டிப்பா நான் அவங்கள சும்மா விடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதேதான் அவங்களும் பண்ணிருக்காங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் என் அக்காவுக்கு நீ வந்துட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதோட நம்ம மாற சொல்றாரு, சரி விடு, இதுக்கப்புறம் இத பத்தி பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட வீராவும், இங்க பாரு, மறுபடியும் நீ என் அக்காவை நம்பினதுக்கு உனக்கு சரியான ஆப்பு கிடைக்க போகுது. இது கேட்டதோட நம்ம மாறன் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீரா கிட்ட, சரி அண்ணன் ராகம் எங்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா சொல்றாங்க, அதான் தெரியல, எங்க போனாருன்னு, மாடியில அழுதுகிட்டு இருப்பாரு போல. அப்ப மாறன் சொல்றாரு, ஐயோ அவன் வேற ஏதாவது பண்ணிட்டானா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்ட்டு மாடிக்கு போறாங்க. அப்ப நம்ம ராகவன் வந்துட்டு மாடியில உட்காந்துருக்காரு. அப்ப மாறனும் நம்ம வீராவும் போயிட்டு நேரா ராகவனை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ராகவன் சொல்றாரு, இனிமே கண்மணி வீட்டுக்கு வர மாட்டாள்ல, என்னதான் கண்மணி வந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவ மேல எனக்கு கோவமே வரவே இல்லடா, அவ ரொம்ப நல்லவடா, அவளுக்கா போயிட்டு இப்படி நடக்கணும்? அதுக்கு மாறா சொல்றாரு, ராகவா கண்மணி வீட்டுக்கு வந்துட்டா, போயிட்டு கண்மணி கிட்ட பேசு. ராகவன் சொல்றாரு, இல்லடா நான் அவகிட்ட பேச மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, வீட்டுல உள்ளவங்க எல்லாரையுமே ஏமாத்திருக்காள்ல, அப்ப அவ பண்ணது தப்புதான், நான் அவகிட்ட கண்டிப்பா போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட மாற சொல்றாரு, இங்க பாருடா, அதையெல்லாம் மறந்துரு, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ போயிட்டு கண்மணி கிட்ட பேசு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இல்ல அதான் கண்மணி வீட்டுக்கு வரலையே. மாற சொல்றாரு, யாரு வரலன்னு சொன்னது, நான் கூட்டிட்டு வந்துட்டேன், போய் பேசு அப்படின்னு சொன்னதோட ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கண்மணியை பாக்குறாரு. கண்மணி நேரா ராகவனை பார்த்ததோட நம்ம ராகவன் கேக்குறாரு, ஏன் கண்மணி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இத பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இது கேட்டதோட நம்ம ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணத்துல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன், உன் அண்ணனுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது, அதனால நான் கண்டிப்பா ஒரு காலம் உன் மேல நான் கோவமே பட மாட்டேன், இது எல்லாமே உன் அண்ணனுக்காக தானே பண்ண, இதுல இருந்தே தெரியுது நீ உன் அண்ணன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்க அப்படின்னு, அதனால நான் இன்னைக்குமே உன்னை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட ஆழ்ந்த அனுதாபம் எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னதோட நம்ம ராகவன் அமைதியா இருக்காரு. அப்புறமா கண்மணி இங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வரும் பொழுது அந்த விஜய காமிக்கிறாங்க. அப்ப நம்ம கண்மணி நேரா விஜய கூப்பிடுறாங்க, ஹே இங்க வா. அப்ப விஜய் நேரா கண்மணிய பார்த்ததோட அப்படியே பயந்துகிட்டே இங்க வந்துட்டு, அக்கா சொல்லுங்கக்கா. கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, உன் நடிப்ப மரியாதையா நிப்பாட்டு, நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்த அத முதல்ல சொல்லு. அப்ப விஜய் கேக்குறாங்க, இங்க பாரு, நான் எந்த காரணத்துக்காகவும் இங்க வரலையே. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது,
மரியாதையா என்ன காரணத்துக்காக நீ இங்க வந்திருக்க அப்படிங்கறத சொல்லு. உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கறது எல்லாம் சொல்லாத. உனக்கு கண்டிப்பா படிக்க தெரியும். அந்த பேப்பர் கட்டாயம் மாட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்துருக்க. அந்த பேப்பரை நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருந்தேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, சொல்லு, நீ எந்த காரணத்துக்காக வந்திருக்க, எதுக்காக வந்ததோட என்ன டார்கெட் பண்ற? இது கேட்டதோட அந்த பொண்ணு நேரா நம்ம கண்மணியை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம கண்மணி கேக்குறாங்க, ஏய், எதுக்குடி இப்ப சிரிக்கிற? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஏன் நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியாதா? அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே தெரியும். நீ மாட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போட்டு கொடுத்தேன். இது கேட்டதோட கண்மணிக்கு செம்ம ஷாக்கு. ஏய், என்ன மாட்டி விடணும் அப்படின்னு பண்ணியா? என்ன இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்றியா? அப்ப விஜி பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்ன, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவா பண்ண? இந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணேன். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கண்மணி. என்னடி சொல்ற? விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இந்த குடும்பத்தை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்ன, இந்த குடும்பத்தை கூட சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டா வந்தேன் இங்க? இந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த குடும்பத்தோட உறவு கிடைச்சதோட ரொம்ப ஹாப்பியா இங்க வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது, எப்படி இந்த குடும்பம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த குடும்பம் ஊருக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, இந்த ராமச்சந்திரன் மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்கான், அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. உடனே நான் நேரா நடிச்சு இங்க வந்துட்டேன். இங்க பாரு, நீ என் ஆட்டத்துல கிடைச்ச ஒரு சின்ன பகடைக்காய் தான். உன்னை வச்சுதான் நான் ஆட்டமே ஆரம்பிக்க போறேன். இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம கண்மணி. ஆகா, நம்மளை விட இவன் சகஜால கில்லாடியா இருப்பா போலயே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கண்மணி நினைக்கிறாங்க, இவன் நம்மளை விட பெரிய ஜகஜால கில்லாடியா இருக்கா, இவ கூட சேர்ந்தோம்னா நம்ம ஈஸியா இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கலாம் போல. அந்த மாறன் இன்னைக்கு என் காலில் விழுற மாதிரி நடிச்சிருக்கலாம். ஆனா அவன் கண்டிப்பா நடிச்சிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவனை கண்டிப்பா நான் விடமாட்டேன். அவன் என்னதான் நல்லவன் மாதிரி நடிச்சாலுமே நான் கண்டிப்பா அவனை பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு கண்மணி ஒரு பக்கமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் எப்படியோ இந்த கண்மணியை சிக்க வச்சுட்டாச்சு அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்ப விஜய் திட்டம் என்னன்னா, எல்லா பிளானையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்மணி மேல பழி போடுறது அப்படிங்கிறது தான் விஜயோட பிளான். விஜய் கண்டிப்பா படிக்காதவங்கலாம் கிடையாது, அவன் நல்லா படிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் விஜயால பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.